இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமேன நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியை நாம் இன்று தியானிக்க போகிறோம். யாபேசின் ஜெபம். முதலாவது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆசீர்வதிக்கும்படியா கேட்ட அதே யாபேஸ் எல்லையை விரிவாக்கும் என்று சொல்லி கேட்டதோடு நிறுத்திவிடவில்லை. நம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஏன் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யுமா. கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக நம்மோடு கூட இருந்தால் காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமாக இருக்குமானால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நகோமி சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கிறபடியினால் எல்லாவித இழப்புகளை சந்திக்க நேர்ந்தது. பெத்லேம் ஊர்ல இருந்து மோவாப்புக்கு அந்த நகோமி அவருடைய கணவன் 2 ஆண் பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள். எதற்காக? பஞ்சம், பிழைப்பிற்கு இங்க வழி இருக்காது என்று சொல்லி மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். அங்கு போகும்போது 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறார். கணவனும் அங்கு இருக்கிறார். திடீரென்று இழப்புகள். கணவன் மறிக்கிறார், 2 பிள்ளைகளும் மறித்து விடுகிறார்கள். 2 மருமக்களோடு தத்தளிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை அங்கு நகோமி சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அங்கு இருந்திருப்பார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்து விட்டார்கள். அப்போ அந்த நகோமி சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், ஆண்டுடைய கரம் எனக்கு விரோதமா இருக்கிறது. ஆனால் மருமக்கள் மாறிக்கூட்டி, நீங்கள் உங்கள் தேசத்தில் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் போய் வாழ்ந்து கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள், நான் மீண்டுமாய் பெத்லெஹேமுக்கு போறேன் சொல்லுகிறார். அங்குதான் ரூத்து கூட வருகிறார். இன்னொரு மருமகள் அங்கே நான் போகிறேன் என்று போய் விடுகிறாள். கர்த்தருடைய கரம் விரோதமாய் இருக்கும் பொழுது இழப்புகள் மேல் இழப்பு, வேதனைகள் மேல் வேதனை. ஆனால் திரும்ப பெத்லெஹேமுக்கு வரும்பொழுது கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதமாக அவங்களோடு கூட இருந்து சூழலை மாற்றுகிறதை பார்க்க முடியும். அதே இது நெகேமியாவின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நெகேமியா சொல்ல, கர்த்தருடைய கரம் என்னோடு நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். இதனால் பாலான எருசலேம் அலங்கங்கள், சுவர்கள் எல்லாம் மதில்கள் கட்டி எழுப்பக்கூடிய பாக்கியத்தை பானபாத்திரக்காரனாகிய நெகேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சூழ்நிலையை அவர் மாற்றிவிடுகிறார். நம்மோடு கூட நீ கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதா இருக்கும் என்று சொன்னால் நமது காரியங்கள் எல்லாம் நன்மையாகத்தான் மாறும். தீமைகள் கூட நன்மையாய் மாறிவிடும். ஒரு அருமையான சகோதரன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறார். பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா அங்க போய் கொஞ்சம் ஓரளவு சம்பாத்தியம் பண்ணி வீட்டுக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். திடீரென்று வரை எதிர்பாராத நேரத்துல அந்த உள்நாட்டு போராட்டக்காரர்களால் புரட்சி வெடித்தது. வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த தேசத்துக்கு ஓடி போய்விடுங்கள் சொல்லி கண்ணில் பார்க்கிறவர்கள் தென்பட்டவர்கள் அடித்து துரத்துகிறார்கள். எல்லாவற்றையும் உடைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாரும் சிதறி ஓடி அகதிகளாய் நிறைய பேர் உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி உடைமைகளை சம்பாத்திய பண்ணினவைகளாம் போட்டுவிட்டு தங்கள் தேசத்துக்கு திரும்பி விட்டார். இந்த சகோதரன் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என்ன செய்வது ஆண்டவரேன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு இடத்திலே தனியா ஓரமாய் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போய் பதுங்கிக் கொண்டார். சோர்வு, எதிர்காலத்தை குறித்த கேள்வி, பயம், இருள், கலக்கம், அப்படியே ஜெபித்தவாறு தூங்கி விடுகிறார். கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஒரு பெரிய படிக்கட்டான உயரமான இடத்திற்கு ஆண்டுடைய கரம் இந்த சகோதரனை பிடித்து அந்த படிக்கட்டு மேலே உயர அப்படியே நடத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறார். தூங்கி உடனே திடீர்னு முழிக்கும் போது அந்த காரியத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு தைரியம் வருகிறது. என்ன செய்வதற்கு சொல்லி பார்த்து புறப்பட்டவர்கள் அதற்குள்ள எதிர்பாராத விதத்திலே கலவரங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு அமைதி உண்டாகி விடுகிறது. போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். மீண்டுமா இவருடைய கம்பெனி திறக்கப்பட்டது. நிறைய பேர் போயிட்டாலும் இவருக்கு அந்த இடத்துல ப்ரமோஷனும் கொடுத்து, ஏன்னா ஆட்கள் நிறைய பேர் இல்லை, நீ இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள, அதிக பொறுப்புகளையும் கொடுத்து கவனிக்க ஆரம்பித்தார்கள். எல்லா சூழ்நிலையும் நன்மைக்கு எதுவாய் மாறிவிட்டது. கர்த்தருடைய கரம் கூட இருக்குமானால் விரோதமா இருக்கிற காரியங்கள் கூட நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். நம்மோடு கூட இருக்கிறதா?
இல்லாவிட்டால் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி கேட்போம். விரோதமா இருந்தால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோம். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, யாபேஸ் விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் அதை செய்தீர். அவ்வண்ணமாகவே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கரம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கட்டும். அப்பா, ஒருவேளை விரோதமாக இருக்குமானால் இறங்கி அதை மாற்றுங்கப்பா. உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன். உமக்கு முன்பாக நிற்கதற்கு கூட நாங்கள் தகுதியற்றவர்கள். தாழ்த்தி கேட்கிறோம். ஒரு விசை மனம் இறங்கி துக்கப்படுத்தாதபடி, எந்த காரியங்களின் இழப்புகளை நீ சந்திக்காதபடி பிள்ளைகளை நினைவு கூர்ந்து மாற்றி எல்லா காரியங்களும் பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கட்டும், வழி உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும், துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவரே உமது கரம் என்னோடு இருந்து கேட்டது போல நாமும் ஜெபிப்போம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக வைப்பார், சூழ்நிலைகளை சாதகமா மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. கர்த்தர் கரம்